ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், தட்டுன பூண்டு 2, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காவை 2ஆக கட் பண்ணி கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது வணங்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 ஸ்பூனுக்கு குருமிளகு, 1 ஸ்பூனுக்கு சீரகம், 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா பேஸ்டாட்ட அரைச்சிக்கோங்க. இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் இதுதான் மசாலா, வேற எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போறதில்லை. இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மிதமான தீயில ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. அந்த மசாலா கத்திரிக்காய் எல்லாம் வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இது கூட 1 டம்ளருக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சிருங்க. இப்போ நம்ம சூப்பரான மிளகு தேங்காய் பால் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சளி பிடிச்சவங்களுக்குலாம் கொடுத்து பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இன்னைக்கு என்னோட லஞ்ச் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், தேங்காய் பால் கத்திரிக்காய் கிரேவி, வாழை